விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிற பேர்ல இவர் கட்டமைச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லை அளவுக்கு இருக்கிற ஃபேக் ஐடிஸ் தான். இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா உங்க அக்கௌண்ட்லயே தங்கிடுவானுங்க. தங்கிட்டு நீங்க உங்க அண்ணனை பத்தி என்னென்ன உண்மை சொல்றீங்கிறத நோட் பண்ணுவானுங்க. நோட் பண்ணிட்டு உங்களை மிரட்டுவானுங்க. மிரட்டிட்டு உங்களுக்கு தப்பு தப்பா கமெண்ட் பண்ணுவானுங்க. அதையும் தாண்டி விடிய விடிய உங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண பார்ப்பானுங்க. சரி, இவங்களுக்கு எங்க இருந்து இந்த கேடுகட்ட புத்தி வந்திருக்குன்னு பார்த்தா இவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. எப்படி நீங்க பிரஸ்ஸையும் மீட் பண்ண மாட்டீங்க. ஏன் மீட் பண்ணலன்னு கேட்டா உங்க சேனலையும் முடக்குவீங்க அப்படின்னா இதே நிலைமை நாளைக்கு மக்களாகி எங்களுக்கு வராதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? எங்களுடைய பேச்சுரிமையை நீங்க பறிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம தேர்ந்தெடுத்தது வந்து கரெக்டா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா அந்த மக்களோட மைண்டையும் கரெக்ட் பண்ணி இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்காக இங்க எல்லாம் ஒரு ஸ்கிரிப்டட் கமெண்ட் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, எங்க அண்ணன் வந்து பிரஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து எல்லா போஸ்ட்லயும் நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்டா லூசுங்களா, உங்க அண்ணனும் பேச மாட்டாரு, அவர்கிட்ட இருந்து பிரஸ் மூலியமா தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா இப்ப அந்த பிரஸுக்கும் வழி இல்ல. நாளை பின்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கு அவங்களுக்கு எதுக்காவது விடை வேணும் அப்படின்னா உங்க அண்ணனும் பேசல, பிரஸ் கிட்ட இருந்தும் கிடைக்கல அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி அதற்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும்? ஒன்னும் இல்ல. எலெக்ஷன் ரிசல்ட் மே 4 வந்து ஜூன் 1 தான் உங்க அண்ணன் வந்து திருச்சியில மாநாடு போட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல போறாராம். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இது நன்றிக்கான மாநாடா இல்ல பழிய இன்னொருத்தங்க மேல தூக்கி போடுறதுக்கான மாநாடான்னு தெரியல. பாக்கலாம், நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யார் மேல பழிய தூக்கி போட போறாரு, கண்ட மாதிரி வாய்க்கு வந்த வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இப்ப அதுக்கு என்ன டிமிக்கி கொடுக்க போறாரு அப்படிங்கறத இந்த 1 மாநாட்டுல எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.